இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. விழுப்புரம் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதில் மரணமடைந்ததாக கூறப்படும் ராஜா என்பவரின் உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் பெரிய காலனியில் வசித்து வந்த ராஜா கேன்டீனில் பணியாற்றி வந்த அவர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த ஏப்ரல் 10 காலை 9 மணிக்கு விழுப்புரம் தாலுகா போலீசார் கைது செய்தனர். காவல் நிலையத்தில் லத்தியால் அடித்ததிலும் பூட்ஸ் காலால் தாக்கியதிலும் ராஜா காயமடைந்தார். பின் அவரை காவல் நிலைய பிணையில் போலீசார் விடுவித்தனர். காயமடைந்த ராஜா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். மீண்டும் உடல்நலம் மோசமானதால் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் என ராஜாவின் மனைவி அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அவசரமாக தனது கணவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்து அதை தகனம் செய்யும்படி போலீசார் நிர்பந்தித்தனர். தங்கள் குடும்ப வழக்கப்படி உடலை அடக்கம் செய்த நிலையில் உடலை தோண்டி எடுத்து தகனம் செய்யும்படி காவல்துறையினர் மிரட்டினர். அதனால் தனது கணவர் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும், காவல் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சேகரித்து பாதுகாக்க உத்தரவிட வேண்டும், இது சம்பந்தமாக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி சக்திவேல் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜாவை துன்புறுத்தவில்லை எனவும் இது சம்பந்தமாக 17 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராஜா மரணம் தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் சம்பந்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காதது காவலில் இருந்த ராஜாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது அவரை போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாததும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி ராஜாவின் உடலை தோண்டி எடுத்து விதிகளை பின்பற்றி சென்னை மற்றும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை கொண்டு மறு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார். மேலும் காவல் மரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்ட நீதிபதி விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ஏப்ரல் 9 முதல் 11 வரையிலான கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெற்று பாதுகாக்கும்படி உள்துறை செயலர், டிஜிபி, வடக்கு மண்டல ஐஜி மற்றும் விழுப்புரம் எஸ்பிக்கு உத்தரவிட்டுள்ளார்.